எழுப்புதல் என்றால் என்ன? ஒரு கேள்வியோடு கூட வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். எழுப்புதல் 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 என்கிற வார்த்தை எங்கும் கேட்கப்படுகிற ஒரு காலம். எழுப்புதல் எழுப்புதல் நிறைய நேரங்களில் சொல்கிறோம்ல. பார்த்தீங்கன்னா எல்லா ஊழியர்களுமே ஒரு கூட்டம் வைக்கும்போது எழுப்புதல் கூட்டம், எழுப்புதல் கருத்தரங்கு, ஊழியர்களுக்கான எழுப்புதல் உபவாச ஜெபம், ரிவைவல் ஃபார் மீனிங் எழுப்புதல். அந்த எழுப்புதல் என்றால் என்ன? இன்றைக்கு ஒரு பெரிய திரள் கூட்டம் கூடுவது எழுப்புதல் அல்ல. ஒரு பெரிய மாஸ் கிரவுடு, இப்போ நம்ம சர்ச்சில் இதை விட 10 மடங்கு கூட்டம் கூடுது ஒரு காலத்தில். அப்பா எழுப்புதல் கிடையாது, கூட்டங்கள் எழுப்புதல் கிடையாது. சரிங்களா? அதே போல் ஏதோ ஒரு பெரிய மெகா லைட் வச்சு நல்லா டான்ஸு நல்லா வொர்ஷிப் பண்ணுற டீம் வந்து ஆடுறதுனால எழுப்புதல் அல்ல. ஏதோ 4 பேய்கள் பிசாசுகளை துரத்துவதினால் எழுப்புதல் அல்ல. எழுப்புதல் என்றால், எழுப்புதல் என்கிற வார்த்தைக்கு சரியான கிரேக்க பதம் துளிர் விடுதல். சொல்லுங்க, துளிர் விடுதல், துளிர்த்தல், துளிர்த்தல், அதான் எழுப்புதல். அந்த எழுப்புதலை பற்றியதான ஒரு செய்தி இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய தேசம் எழுப்புதலை காண வேண்டும். எழுப்புதலை தாரும், எழுப்புதலை தாரும் ஜெபிக்கிறோம். என் கொண்டு ஆண்டவரே, எங்கள் திருச்சபையில் எழுப்புதல் தாரும், எழுப்புதல் தாரும். இந்த எழுப்புதல் முதலாவது தேசத்தில் வராது. இந்த எழுப்புதல் முதலாவது சபையில் வராது. எங்கே வரும் தெரியுமா? எழுப்புதல் என்றால் உங்கள் இருதயங்களில் ஏவப்படுதல் எழுப்புதல். அல்லேலூயா. முதல்ல எழுப்புதல் தனி மனிதனுக்குள் உண்டாகிறது. சொல்லுங்க, எழுப்புதல் எங்கே உண்டாகிறது? சொல்லுங்க, தனி. வாயை திறந்து அப்படியே பேசுங்க. அப்பதான் அந்த 1 hour என்ன செய்யாது, தூக்கம் வராமல் இருக்கும். அப்படியே கொஞ்சம் ஃபேனுக்கு தூங்கிடுது. இதில் வர நான் ஏசி போடணும்னு ஆசைப்படுறேன். ஒரு பிரதர்கிட்ட சொன்னேன், சும்மா இருங்க, காலையில் அவ்வளோ ஃபேன்லேயே உட்காந்து தூங்குது, ஏசி போட்டால் படுத்துருவான் பாய் வச்சு. சரிங்களா? நல்லா பேசிக்கிட்டே இருக்கணும். எழுப்புதல் எங்கிருந்து துவங்குகிறது? இருதயத்திலிருந்து. எழுப்புதல் ஒரு தனி மனிதனுடைய இருதயத்திலிருந்து எழும்ப வேண்டும். அந்த எழுப்புதல் மறுபடி குடும்பத்திலிருந்து எழும்ப வேண்டும். மறுபடி அந்த எழுப்புதல் திருச்சபையில் உற்பத்தி ஆகணும். அந்த ரிவைவல் தேசத்துக்கு கடந்து போகணும். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவங்கள்லாம் என்ன ஜெபம் பண்ணுறாங்க தெரியுமா? ஆண்டவரை இந்தியாவில் எழுப்புதலை தாரும். இந்தியாவில் முதல்ல உங்கள் வீட்டில் எழுப்புதல் இல்லையா? நமக்குள்ளே எழுப்புதல் இல்லையா? எழுப்புதலை தாரும் என்று 50 பாஸ்டர் ஜெபிக்கிறாங்கன்னா அதில் 5 பாஸ்டர்கிட்ட பேச மாட்டாங்க. எப்படி எழுப்புதல் வரும்? எழுப்புதலை தாரும் என்று ஜெபிக்கிற விசுவாசிகள் மாமியா மருமாட்ட பேச மாட்டா, மருமக மாமியாட்ட பேச மாட்டான். ஆனால் 2 சேர்ந்து கூத்தடிக்கிறத பார்த்தீங்கன்னா எழுப்புதலை தாரும். எழுப்புதல் உங்கள் மனதில் ஏற்படுவது, உங்கள் மனதின் மாற்றங்கள் தான் எழுப்புதல். உங்கள் மனதில் ஆவியானவரின் தூண்டுதல் தான் எழுப்புதல். அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எழுப்புதலின் 6 காரியங்களை குறித்து வேகமாய் கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக யாத்ராகமம் புத்தகம் 35வது அதிகாரம் 21வது வசனம். யாத்ராகமம் 35:21. பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்திற்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லோரும் ஆசாரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். பாஸ்டர், காணிக்கை கொண்டு வரதான் எழுப்புதலா? இல்லை. வேதத்தை நாம் நன்றாய் தியானிக்க வேண்டும். எவர்களுடைய இருதயம் உற்சாகம் கொண்டதோ அவர்கள் எழும்பினார்கள். நான் சொன்ன எழுப்புதல் என்பது நமக்குள் துவங்குகிறது. எழுப்புதல் இந்த கட்டிடத்தில் அல்ல. எழுப்புதல் கம்ஃபர்டிங் ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் அல்ல. எழுப்புதல் கம்ஃபர்டிங் ஜீசஸ் விசுவாசிகளுடைய இருதயத்திலிருந்து எழும்புவது. ஆமென். இங்கே ஆசாரிப்பு கூடாரம் கட்ட வேண்டும் என்று சொன்னபோது அங்குள்ள வார்த்தை, மோசே மூலமாய் கடந்து வந்த வார்த்தை ஜனங்களுக்குள் பாய்ந்தது. அவர்கள் இருதயம் எழுப்பி, அவர்களுடைய இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ, ஆவியில ஏவப்பட்டவர்கள், ஆவியில உற்சாகம் அடைந்தவர்கள் ஆசாரிப்பு கூடாரம் கட்டும்படி
காணிக்கை கொண்டு வந்தார்கள். ஒரு கட்டத்துல மோசே ஆரோன் சொல்றாங்க, போதும் போதும் உங்க காணிக்கை நிறுத்துங்க, தேவைக்கு மேல வந்துருச்சுன்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கு பேர் தான் எழுப்புதல். அல்லேலூயா. இன்னும் 10,000 குறைகிறது, 50,000 குறைகிறது, தாருங்கள் தாருங்கள் என்று கேட்பது எழுப்புதல் அல்ல. சபை போதும் என்கிற நிலைக்கு வருவதுதான் எழுப்புதல். அப்ப எழுப்புதலின் வார்த்தை நாம் எங்கிருந்து பார்க்கிறோம்? எவர்களுடைய இருதயம், எவர்களுடைய ஆவி எழும்புகிறதோ அதைத்தான் எழுப்புதல் என்று சொல்லப்படுகிறது. அப்படியாக நாம் எங்கெல்லாம் நம்முடைய ஆவி ஏவப்பட வேண்டும், கொடுப்பதற்கு மட்டுமல்ல, இந்த தேசம் தேவனை அறிய வேண்டுமையானால் பல காரியங்களில் நாம் ஏவப்பட வேண்டும், நம்முடைய இருதயங்கள் தூண்டப்பட வேண்டும். அப்போதுதான் தேசத்தில் எழுப்புதலை காண முடியும். அல்லேலூயா. இந்த வாரத்தில் ஒரு நல்ல செய்தியை நாம் பத்திரிகையில டிவியில பார்த்திருக்கலாம். தமிழக சட்டமன்ற பேரவை கடந்த 2 நாளுக்கு முன்னதாய் கூடி வந்த போது அங்கே ஒரு தீர்மானம் போடப்பட்டது. சீகன் பால்கு என்கிறதான மிஷனரிக்கு தமிழக அரசின் சார்பாக மணிமண்டபம் கட்டப்படும். முரளிலேயே சொல்லுங்களேன், இது ஒரு எழுப்புதல். ஆமேன். நம்முடைய தேசம் எழுப்புதலை காண்பதற்கு என்பதற்கு இது ஒரு அடையாளம். அல்லேலூயா. ஏன்னு கேட்டா, கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக நம்முடைய தமிழகத்தினுடைய கவர்னர் என்ன செய்தார்? பழைய மிஷனரிகள், போப்பு, மற்றபடி சில கால்டுவெல் மிஷனரிகள் எல்லாம் பார்த்து, படிக்காதவர்கள், ஆரம்ப கல்வி கற்காதவர்கள், மதமாற்ற வந்தவர்கள், இந்தியாவை ஏமாற்றினார்கள், வஞ்சித்தார்கள் என்று பேசினார். மிகுந்த கண்டன குரல்கள் எழுப்பப்பட்டது. மாறுத்தரம் இல்லை. அப்படியாக இந்திய வரலாற்றில் கிறிஸ்தவ மிஷனரிகளின் பங்களிப்பை அழிக்க நினைக்கிற ஆட்சியாளர்கள் மத்தியில கர்த்தர் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் நன்றி கடனாக என்ன செய்திருக்கிறாங்க? ஒரு மணிமண்டபம் எழுப்புகிறார். இது மிகுந்த ஒரு ஆசீர்வாதங்கள், நம்முடைய ஜெபத்துக்கு கிடைத்த வெற்றி. ஏனென்றால் வரலாறுகளை ஜனங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. சீகன் பால்குவை பற்றி கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு முறை தேவனுடைய வார்த்தை கொடுக்கிறேன். ஏனென்றால் அவருடைய பணி அற்புதமான பணிகள். தமிழில் வேதத்தை மட்டும் மொழிபெயர்க்கவில்லை, தமிழில் திருக்குறள் மாத்திரல்ல, இன்னும் அநேக இலக்கிய புத்தகங்களெல்லாம் மொழிபெயர்த்து கொடுத்தார்கள் நம்முடைய மிஷனரிகள். எனவே ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த எழுப்புதல் எப்படி செயல்படுகிறது வாசிக்கலாம். முதலாவதாக யாத்திராகமம் புத்தகம் 35வது அதிகாரம் 26வது வசனம். எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். எழுப்புதல் நம்பர் 1. எந்தெந்த ஸ்திரீகள் ஆவியில ஏவப்பட்டு எழும்பினார்களோ அவர்கள் மட்டும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். ஐயா, எழுப்புதல் அடையும் போது நீங்கள் 4 பவுன் நகை போடுறீங்க பாருங்க. தங்க காணிக்கெல்லாம் அந்த சர்ச்சுக்கு எடுத்திருக்கிறோம். சின்ன சின்ன கம்மல் மோதிரம்லாம் போட்டாங்க. இப்படி அந்த நாட்களில் இஸ்ரவேலின் குமாரத்திகள் கர்த்தராகிய ஆண்டவரின் ஆசாரிப்பு கூடாரத்திற்கு மிகுந்த பொண்ணு பொருள் போட்டாங்க. அவங்களெல்லாம் இங்கே பைபிளில் எழுதலை. ஆனால் அந்த வெள்ளாட்டு மயிர் இருக்கு பார்த்தீங்களா, அதை சுத்தம் பண்ணி அதை கயிறா திரித்தாங்க பாருங்க. அவர்களை என் பரிசுத்த வேதம் எழுதுகிறது. ஒருவேளை மிகுதியாய் கொடுப்பது எழுப்புதல் அல்ல, அதிகமாய் கொடுத்தவர்கள் எழுப்புதலுக்கு காரணிகள் அல்ல, தியாகத்தோடு கொடுக்கிற ஒவ்வொருவரும் எழுப்புதலின் காரணிகள். ஒரு தங்க காணிக்கைய, ஒரு நெக்லஸை கழட்டி போடுறது லேசு, ஆனால் வெள்ளாட்டு மயிரை திரித்து கயிறாக்குறது கஷ்டம். நம்ம ஊரில் தேங்காய் நாரில் மற்றும் இன்னும் பல்வேறு வாழைத்தண்டு, வாழைத்தட்டையில் நார்கள், கயிறுகள், சணல் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் வெள்ளாட்டு மயிரை கயிறாக்குறாங்க. அதைத்தான் ஆசாரிப்பு கூடாரத்தில் கட்டணும். கர்த்தர் சில வேலைக்கு சொல்லி இருக்கிறார். இந்த வெள்ளாட்டு மயிர் எப்படி இருக்குன்னா இவ்வளோ வளர்த்தி தான் இருக்கும். நம்ம ஊர் வெள்ளாட்டு மயிர் இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் அங்கே உள்ள ஆடுகள் கொஞ்சம் கம்பளி நிறைந்த ஆடுகள், ஒரு 3 இன்ச் இருக்கும். அதை அப்படியே சீவி எடுப்பாங்க. அந்த மயிர், அந்த முடியெல்லாம், வெள்ளாட்டு முடியெல்லாம் சுத்தம் பண்ணி அதை திரிக்கும் போது அது கையில் நிற்காது, விலைக்கு ஓடும். ஏன்னா 3 இன்ச்சு தானே ஓடும். ஆனால் அதை அவர்கள் பின்னி பின்னி செய்கிறாங்கன்னா ரொம்ப கடினமான வேலையாம். இந்த கடினமான வேலையை செய்வதற்கு சபையில் அநேகர் வரலை, ஆனால் கொஞ்சம் பேர் வந்தாங்க. அந்த கொஞ்சம் பேர் யாருன்னா எழுப்புதல் அடைந்தவர்கள். கரங்களை தட்டி ஒரு அலையிலேயே சொல்லுவோம், எழுப்புதல் அடைந்தவர்கள். சபையில் எழுப்புதல் என்பது வெறும் கூட்டம் அல்ல, தியாக கூட்டம் தான் எழுப்புதல்.
அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சபையில் சில நேரங்களில் முக்கியமான ஒரு காரியம் வாருங்கள் என்றால் 10 பேர் கூட வர மாட்டாங்க. ஆனால் திருச்சபையில் இருக்கிறத ஏகப்பட்ட பேர் இருக்கிறோம். ஏனென்றால் எல்லாரும் வருவதற்கு அந்த இருதயம் எழுப்பப்படணும். இருதயம் எழுப்பாட்டா யாரும் வர மாட்டாங்க. அந்த இருதயம் என்னைக்கு நமக்கு எழும்புகிறதோ அன்றைக்கு தான் எழுப்புதலை காண்கிறோம். டிசம்பர்லலாம் 27ஆம் தேதி அசனம், சோத்திர பண்டிகை, ஆலோசனை கூட்டம் போடணும் வாங்கன்னா ஒன்றும் வர மாட்டாங்க. பாதி பேர் வர மாட்டாங்க, ஏதோ கொஞ்சம் பேர் வருவாங்க. அப்புறம் எல்லாம் அன்னைக்கு ஃபங்க்ஷன் அன்னைக்கு வந்துட்டு அது சரியில்லை, அது இப்படி செஞ்சுருக்கலாமே, இது இப்படி செஞ்சுருக்கலாமே, இதை சொல்கிறதுக்கு ராசா ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டோம். அன்னைக்கு வந்து ஆலோசனை சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நம்முடைய திருச்சபை எழுப்புதலை அடைய வேண்டுமையானால் உங்கள் பங்களிப்பு அவசியம். இந்த திருச்சபையில் பகிரங்கமாக வெளியரங்கமாய் வேலை செய்கிறவர்களும் உண்டு, அந்த புறங்களில் ரகசியமாய் அவரவர்கள் திராணிக்கத்தக்கபடி ஊழியம் செய்கிறவங்களும் உண்டு. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் திறமைக்கேற்ற ஊழியங்கள் உண்டு, உங்களுடைய தகுதிக்கேற்ற ஊழியங்கள் உண்டு. உங்களால் முடிந்த ஒரு ஊழியத்தை பங்களிப்பு செய்து பாருங்கள், ஆண்டவர் தேசத்தில் எழுப்புதலை தருவார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அநேக பெண்கள் தங்கங்களையும் பொன் ஆபரணங்களை கொடுத்தார்கள், எழுதப்படவில்லை. ஆனால் வெள்ளாட்டு மயிரை திரித்தவர்கள் மாம்சத்தில் அல்ல ஆவியினால் ஏவப்பட்டு எழுப்புதல் அடைந்து வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அந்த எழுப்புதல் நம்முடைய சபைகள் குறைவு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 10 பேர் 25 பேர் இருக்கிற காலங்களில் சுவிசேஷ கூட்டம் நடத்தினா முழு சபையும் தெருவில் வந்து நிற்கும். 20 பேர்கிட்ட வந்து நிற்பாங்க. படிக்க தெரியுதோ, பாட தெரியுதோ, பிரசங்கிக்க தெரியுதோ இல்லையோ, வந்து வேலை செய்து கொண்டிருப்பாங்க. இப்போ சில பசங்களை கூப்பிட்டா நான் வந்து என்ன செய்ய, அவரை கூப்பிட்டா நான் வந்து என்ன செய்ய, பாடுறது அவர் பிரசங்கம் பண்ணுறீங்க, நான் வந்து என்ன செய்யுங்க, அடே குழி தோண்டி கம்மு நட்டோம்ல, அதெல்லாம் வேற யாரையும் பாரு, நான் வந்தால் எனக்கு என்ன தருவீங்க, நான் வந்தால் என்ன செய்யணும். இல்லை, சுவிசேஷ ஊழியத்தில் நம்ம ஏதாவது ஒரு பங்களிப்பை எடுக்கணும். ஏதாயிலும் ஒரு பங்களிப்பை கண்டிப்பாக எடுக்கணும். ஒருவேளை சுவிசேஷ கூட்டத்தில் ஸ்டாலினை நான் பிரசங்கிக்க வைக்க முடியாது, இல்லை குணசேகர் பிரசங்க முடியாது, நான் தான் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் ஒரு ரேடியோ தூக்கி கட்டுறது, ஒரு சேரை தூக்கி போடுறது, வர்றவங்கள வாங்கன்னு கேட்கறது, வாங்குங்க வாங்க 4 பேரை கூப்பிட்டு உட்கார வைக்கிற வேலை தான் உங்கள் வேலை. அதையாவது செய்யணும். அதுக்கு ஒரு ஆசீர்வாத கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆமாம், சுவிசேஷ ஊழியத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். எங்கள் டீமில் செய்த எல்லா பிரதர்ஸ் நல்லா இருக்கிறாங்க. கடந்த மாதத்தில் எங்களுடைய கெட் டுகெதர் வைத்திருந்தோம். 25-30 வருஷத்துக்கு அப்புறம் எல்லா பிரதர்ஸும் ஒன்று போல் கூடி வர செய்து ஒரு டின்னர் கொடுத்தோம். கிட்டத்தட்ட 100 பேர்கிட்ட வந்தாங்க. எந்த குடும்பமும் சோட போல. அன்னைக்கு ஊழியம் செய்த பிரதர்ஸ் எல்லாரும் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. அன்னைக்கு ஊழியம் செய்ததில் 2 பேர் தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. எங்கள் டீம் லீடரும் இன்னொரு பிரதர் தான். நாங்கள்லாம் ஒரு பாட்டு படிப்போம், இல்லைன்னா சங்கீதம் வாசிப்போம், இல்லைன்னா ஒரு சாட்சி சொல்லுவோம், இல்லைன்னா குளியது வண்டி கம்ப நட்டுவோம், லைட்டு கட்டுவோம். இதைத்தான் செய்தோம். இப்படிப்பட்ட சிறிய வேலைகளை செய்த எல்லாரும் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்காய் ஊழியம் செய்யுங்கள், கர்த்தருக்காய் எழுப்புதல் அடையுங்கள். ஏதாயிலும் ஒரு பார்ட்டிசிபன் எடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் எழுப்புதல். நம்பர் 2, நியாயாதிபதிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். தெபோரளாகிய நான் எலும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எலும்புவளவும், கிராமங்கள் பாழாய் போயின. தெபொராளாகிய நான் எழும்ப வேண்டும். தெபொராளாகிய நான் எழும்பாவிடில் என் கிராமங்கள் பாழாய் போய்விடுமே. ஒரு ஸ்திரீ எழும்புகிறாள். யார் இந்த தெபொராள்? இவள் அந்த நாட்களில் நியாயாதிபதியாக இருந்து தீர்க்க தரிசன வரத்தை உடையவளாக இருந்து தேசத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள். 4 பேருக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறாள். இப்போது அந்த தேசத்தில் யுத்தம் வருகிறது. தேசத்தில் எதிரிகளை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சிஸ்ராவுக்கு அங்கே பாருக் சொல்லப்படுகிறது. அப்பொழுது அவன் போக மறுக்கிறான். அங்கே பாராக் என்ன செய்றான்? நான் போக மறுக்கிறான், நான் போக மாட்டேங்கிறான். அப்பொழுது தெபொராள் பாராக்கை நோக்கி எழுந்து போ, கர்த்தர் சிஸ்ராவை உன் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்கிறாள். அவன் இல்லை, நான் போக மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு, நீ வரலையாமா. உன்னை தெபொராள் நான் வருகிறேன் என்கிறாள். அவன் ஒரு ஆண், ஆனாலும் கூட தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய தெபொராளை அழைக்கிறான். தெபொராள் நான் ஒரு பெண், என்ன செய்ய முடியும் என்று இருந்திருந்தால் அன்றைக்கு தேசம் எதிரிகள் கையில் சிக்குண்டிருக்கும். நான் ஒரு பெண்மணி, என்னால் என்ன செய்ய முடியும் என்றிருந்தால் தேசம் அன்றைக்கு சிதைந்திருக்கும். யுத்தம் செய்ய வேண்டிய பாராக்கின் கரங்களை தெபொராள் பலப்படுத்தினாள். சரி, வாருகிறேன். இந்த தெபொராள் யுத்தத்துக்கு புறப்பட்டாள். அப்போதுதான் அவள் பாடுகிறாள், தெபொராளாகிய நான் எழும்பாவிடில் என் கிராமங்கள் பாழாய் போய்விடும். அன்பு சகோதரிகளே, ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்?
தெபொராளாகிய நான் எழும்பாவிடில் என் கிராமங்கள் பாழாய் போய்விடும். அதோடு கூட இன்னொரு வார்த்தை சேர்த்து கொள்ளுங்கள், தெபொராளாகிய நான் எழும்பாவிடில் என் வீடு பாழாய் போகும். தெபொராளாகிய நான் எழும்பாவிடில் என் தேசம் பாழாய் போகும். நீங்கள் எழும்பாத பட்சத்தில் வீடும் சரி தேசமும் சரி பாழாய் போகிறது. எனக்கென்ன என்று இருப்பீர்களே ஆனால், உங்கள் எதிர் வீட்டில் ஒரு பிள்ளை, உங்கள் எதிர் வீட்டை சார்ந்த ஒரு பையன் ஏதோ ஒரு பயங்கரமான பாவம் செய்கிறான், அல்லது ஒரு வேசித்தனம் பண்ணுகிறான், அல்லது தகாத உறவு கொள்ளுகிறான், நீ சிரித்து கொண்டிருப்பாயானால் அந்த ஆவி உன்னுடைய வீட்டை அட்டாக் பண்ணும். எதிர் வீட்டில் ஒருத்தன் சாக கிடக்கிறான், எதிர் வீட்டில் ஒருத்தன் பேய் பிடியில் இருக்கிறான், அவனுக்கு புத்திக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த ஆவி நம்முடைய வீட்டை தொடுவதற்கு சில நிமிடங்கள் ஆகாது. எப்படி ஒரு வெள்ளம் வருகிறதோ அதே போல தான். வெள்ளம் என் வீட்டில் வந்த மாதிரி இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரன் சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் அடுத்து அவன் வீட்டை தான் சந்திக்கும். அதே போல தான் சில கொள்ளைகளும் சில வியாதிகளும் சில பேரழிவுகளும். அப்படியானால் நம்முடைய தேசத்தில் எத்தனை வாலிப பிள்ளைங்க கெட்டு போறாங்க. உங்க வீட்டு பக்கத்துல எத்தனை பிள்ளைங்க தவறான உறவு கொள்ளுகிறார்கள், தவறான விபரீத முடிவுகளை எடுக்கிறார்கள், தற்கொலை எண்ணங்களோடு கூட சாவை தேடுகிறார்கள். யாரோ பிள்ளை சாகட்டும் என்று இருப்பீர்களே, ஆனால் அந்த ஆவிகள் அந்த நதிகள் அடுத்த நம்முடைய கூடாரங்களுக்குள்ள வரும். எழும்புங்கள், தெபொராளாகிய நான் எழும்பும் அளவும் என் கிராமங்கள் பாழாய் போயின. தெபொராள் எழும்பினால். அதே போல அன்பான சகோதரிகளே, நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக மட்டுமல்ல தேசத்துக்காக எழும்புங்கள், ஜெபியுங்க. இன்னைக்கு நம்ம டிவிஷன்ல இருக்கிறீங்க, பக்கத்து வீட்டில் விசுவாசிகள் 2 பேர் இருக்கிறீங்கன்னா மாதம் ஒரு முறை அல்லது வாரம் ஒரு முறை, அக்கா வாங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம், 2 சகோதரிகள் சேர்ந்து ஜெபிக்கிற பழக்கம் வந்திருக்கா? இல்லை. மார்க்கெட்டு போற பழக்கமாவது வந்திருக்கா? இல்லை. அந்நியர்களோடு கூட கைகோர்த்து மார்க்கெட்டுக்கு போவோம், அந்நியர்களோட கைகோர்த்து ஷாப்பிங் போவோம். ஆனால் அடுத்த தெருவில் பக்கத்து வீட்டில் இருக்கிற நம்முடைய விசுவாசிகள்கிட்ட கூட ஒரு தடவை ஸ்மைல் பண்ணி பேசி வாங்க அப்படியே போயிட்டு வரலாம். பாஸ் விடுறதுக்கு போகலையா? ஒருவர் விசாரியுங்கள், ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அழைத்து வாருங்கள் இரவு ஜெபத்துக்கு. ஒரு நபராக போனால் பயமாக இருக்கும், வாங்க நம்ம 4 பேர் சேர்ந்து போவோம். நம்ம வீட்டுக்காரர் யாரையா கூப்பிட்டு விட துணைக்கு வாங்க போகலாம், இரவு ஜெபத்துக்கு வரலாம். ஒருவேளை இரவு ஜெபத்துக்கு வர முடியல, உங்கள் வீடுகளில் ஜெபத்தை ஏற்படுத்துங்கள். இன்னைக்கு அநேக இடங்களில் கஞ்சா பயங்கரமான பாவங்கள் நடைபெறுகிறது, அநேக இடங்களில் வேசித்தனங்கள் ஏற்படுகிறது. ஆனால் அதையெல்லாம் கண்டுகொண்டு காணாதது போல இருப்போமே, ஆனால் எழுப்புதல் ஏற்படாது. எழும்புங்கள். தெபொராள் சொல்லுகிறாள், வாசிக்கலாம் 9வது வசனம். ஜனங்களுக்குள்ளே, அதே அதிகாரம் 9வது வசனம். ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். இரண்டாவதாக எழுப்புதல் என்றால் என்ன பார்க்கிறோம்? ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது. கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஐயா, ஆலய பிரதிஷ்டை வருகிறது, கொடு கொடு கேட்டு கொடுப்பது எழுப்புதல் அல்ல. இன்னைக்கு ஆலயத்தில் வேலை செய்கிறோம். இன்னைக்கு நம்ம சர்ச்சில் நம்ம ஒர்க் இருக்கு, சில வேலைகள் செய்ய போகிறோம் வச்சுக்கிடுங்களேன். நீங்கள் பணம் கொடுங்க, வேலை செய்ய வாங்க 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 சொல்லி வருகிறது எழுப்புதல் அல்ல. என் ஆலயம், என்னுடைய வீடு, என்னுடைய வீட்டை எப்படி நான் பராமரிக்கிறோமோ அதே போல இது என் தகப்பனுடைய வீடு, பரிசுத்த வீடு, நான் பராமரிக்கணும். இந்த ஒப்பு கொடுத்தல தான் கர்த்தர் தேடுகிறாராம். தெபொராள் சொல்லுகிறாள், ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தவர்களை இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது. எழுப்புதல் என்றால் கர்த்தருக்காய் எழும்பணும். ஜெபத்துல சொல்லி சொல்லி ஜெபிக்கிறது அல்ல. இன்னைக்கெல்லாம் சில நேரம் உபவாச கூட்டம் நடத்தும் போது பார்க்கிறேன், ஒரு காலத்துல ஜெப குறிப்பை சொல்லி முட்டிக்கிறதுக்குள்ள 2 பேர் போட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சபை இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க, ஒவ்வொருத்தர் முகத்தையா பார்க்க வேண்டியது இருக்கு. என் முகத்தை பார்த்துட்டு அப்படியே ஒன்று முக்காட முடிகிறது, ஒன்று அப்படியே கண்டுக்கிடா பார்க்குது, ஒன்று பாஸ்டர் பார்த்துறான்னு சொல்லி அங்கிட்டே பார்க்குது. கடைசியில் 5 நிமிஷம் கேப்ல ஒன்று ஜெபம் பண்ணுது. சரி, ஜெப குறிப்பை சொல்லி கைத்தட்டுவோம்னா டக்கு டக்கு. என்னைக்கு கைத்தட்ட பழகணுமோ அன்னைக்கு எழுப்புதல் போயிட்டு ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா ஆவியில ஏவப்பட்டு ஜெபிக்கணும். உங்க ஜெபத்துல ரசனை இருக்கா, ஏதுகை மோன இருக்கான்லாம் கேட்க போறது இல்லை. அழுக இருக்கா, கண்ணீர் விடுதா, அதான் ஜெபம். நீங்க கருத்தா ஜெபிக்கல, நீங்க ராகமா ஜெபிக்கல, வசனம் சொல்லி ஜெபிக்கல, வாக்குத்தத்தை சொல்லி ஜெபிக்கல, கண்டிக்கிறது இல்லை. பாரத்தோடு உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கணும். ஜெபம் ஜெபிங்க. இப்போது ஒரு காரியத்தை சொல்றேன், ஜெபிங்கன்னா அடுத்த நிமிஷத்துல கண்ணீர் வரணும். அதுதான் எழுப்புதல். நீங்க சில நேரங்களில் சில கேமராவில் வீடியோ எடுப்பாங்க, சில கன்வென்ஷன் கூட்டங்களில்
லாஸ்ட் ஆல்டர் கால் ப்ரேயரில் கேமரா வச்சுட்டு கேண்டிட் வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பான். யாரை தெரியுமா? 100ல் ஒருத்தி உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். கண்ணீர் வரும். அவளும் வசனத்தை கேட்டு அழுதாளா, புருஷன் அடி தாங்க முடியாது அழுதாளான்னு தெரில, கண்ணீர் வரும். அதே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபோக்கஸ் பண்ணிட்டு என்ன எழுப்புதல், எழுப்புதல், நோ எழுப்புதல். நீ ஒரு சொட்டு கண்ணீர் விடுவது எழுப்புதல் அல்ல, கதறுவது தான் எழுப்புதல். ஆமென் சொல்லுங்களேன். ஜபிப்பது தான் எழுப்புதல். சபையில மட்டும் அல்ல, உங்கள் தனி ஜபங்கள்ல, தனி ஜபங்கள்ல. உங்க பக்கத்து வீட்டில் சகோதரி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை? வீட்டுக்காரர் குடிக்கிறாரா? அவருக்காக சபை ஜபிக்கிறது. நீங்க 2 பேர் சேருங்க. 2 பேர் சேர்ந்து அவர் இல்லாத நேரம் அழுங்க. ஆண்டவரே, எப்படி செத்து போனா அழுவீங்களோ அதே போல உங்க புருஷன் செத்ததான் நினைச்சு, ஏன்னா ஆவியில செத்துதான் இருக்கிறான், செத்ததான் நினைச்சு கதறி அழுங்க. ஆண்டவரே, என் புருஷனுடைய குடிகார பழக்கம், குடி பழக்கம் மாறணும். ஜெபிச்சு பாருங்க, ஆண்டவர் எழுப்புதலை தருவார். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பார். நாளைக்கு நீங்க 2 பேர் சேர்ந்து இன்னொரு குடும்பத்தை கட்டவிழ்க்கலாம். ஆமேன். எழுப்புதலின் பணியில் ஈடுபடுங்கள். ஆண்டவருடைய இருதயம் இப்படிப்பட்டவர்களைத்தான் நாடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 3ஆவதாக எழுப்புதலை பார்க்கலாம். எழுப்புதல் அடைந்த சில ஸ்திரீகள். மத்தேயு எழுதின சுவிசேஷம், எல்லாரும் எடுத்துருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 28:8. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். Praise the Lord. Hallelujah. மத்தேயு 28:8 அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும். பயம், மகா சந்தோஷம். எப்படிங்க ஒரே நேரத்தில் 2 வரும்? சந்தோஷம் இருக்கு, பயம் இருக்கு. சில பேருக்கு சந்தோஷம் இருந்தால் பயம் வராது, பயம் இருந்தால் சந்தோஷமே வராது. ஏன் இன்னைக்கு அநேகரால சந்தோஷமா இருக்க முடியல தெரியுமா? பயம், பயத்தின் ஆவிகள், உங்கள் குடும்பத்தை சூழ்ந்திருக்கிற இருளின் ஆவிகள், சில மரண ஆவிகள், சில மாந்திரிக கட்டுகள், சில சரீர பலகீனம் உங்களை பயமுறுத்திட்டே இருக்கு. உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை காண முடியல. ஆனா இங்க 4 அக்காமார் இருக்கிறாங்க. இந்த அக்காமாரு பயப்படவும் செய்றாங்க, ஆனா ஒரு எதிர்பார்ப்பு. அவர்கள் இருதயங்கள்ல ஒரு எழுப்புதல். அதனாலதான் சந்தோஷம். ஒரு பக்கம் பயம், ஏனென்றால் அவர்கள் போகிற பிளேஸ்மெண்ட் அப்படிப்பட்ட இடம். எங்கே போகிறார்கள்? கல்லறைக்கு போகிறார்கள். எப்போது போகிறார்கள்? அதிகாலை. எப்போது போகிறார்கள்? இருட்டோடு. யாரெல்லாம் போகிறார்கள்? ஒரு ஆண் கூட இல்லை, பெண்களாக போகிறார்கள். ஏன் இந்த சூழல்? ஆண்கள் எல்லாம் இயேசுவை விட்டு விலகி ஓடினார்கள். செத்தாலும் உங்க கூட இருப்பேன்னு சொன்னவன் முதல்ல ஓடினான். ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான், மீதி எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. அடக்கம் பண்றது கூட வரல. ஏசுநாதர சீஷர்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. சில பெண்களும் சில முதியவர்களும் சேர்ந்து அடக்கம் பண்ணினார்கள். இப்ப அடக்கம் பண்ணின பின்பு யூதர்களுடைய மரபு என்னவென்றால், அந்த கல்லறைக்கு தினசரி சென்று தைலம் பூசுவார்கள். ஏனென்றால் 40 நாள் வரை துக்கம் கொண்டாடுவார்கள். நம்ம ஊரை மாதிரி குழியை தோண்டி மண்ணெல்லி போட மாட்டாங்க, குகையில வைப்பாங்க. மறுநாள் தைலம் பூசுவாங்க, அடுத்த நாள் தைலம் பூசுவாங்க. இதுக்கெல்லாம் ஒவ்வொருத்தராக வெளியூர்லேருந்து வருவாங்க. எல்லாரும் ஒரே நாளில் வர முடியாது. ஒட்டகங்கள்ல, கால்நடையா, சொந்தக்காரங்க பல்வேறு சின்ன சின்ன குக்கிராமங்கள்லேருந்து வருவாங்க. வர வர காமிப்பாங்க. 10வது நாள் ஒருத்தர் வருவார். அவர் வரும்போது கல்லறையை திறந்து காட்டுவாங்க. அப்படி திறந்து காட்டணும்னா அவர் வரும்போது ஒரு தைல குப்பியில் தைலத்தோடு வரணும். ஏன்னா நாள் ஆக ஆக பேட் ஸ்மெல் அடிக்கும். ஸ்மெல் அடிக்க விட்டுறக்கூடாது, தைலத்தை பூசிக்கிட்டே இருக்கணும். அதான் தைலத்தை கொண்டுட்டு தான் வருவாங்க கல்லறைக்கு. இப்போ இரவெல்லாம் ஒரு டீம் உட்காந்து தைலம் செய்து, யாரு? ஆண்டவரால் சுகம் பெற்ற மேக்டலின் மரியாள், மகதலேனா மரியாள் என்று சொல்லுது. அவரிடத்துல கர்த்தர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அற்புதம் பெற்றுக்கொண்ட அருமையான பெண்மணி. பேதுருவுக்கு அற்புதம் செய்யலை, ஆண்டவர் செய்தார். ஆனால் இந்த பெண்மணி மிகுந்த விசுவாசம். இரவெல்லாம் உட்கார்ந்து ஆயத்தப்படுத்தினார்கள் சந்தோஷத்தினால. எதனால ஆயத்தப்படுத்துறாங்க? ஆண்டவருக்கு தைலம் பூசுற ஒரு சந்தோஷத்துல இரவெல்லாம் உட்கார்ந்து தைலத்தை ப்ரிப்பேர் பண்றாங்க. சில நேரம் ரெடிமேடா கிடைக்கும், சில நேரம் ப்ரிப்பரேஷன். ரெடிமேடுக்கும் ப்ரிப்பரேஷனுக்கும் எது பெஸ்ட்டு? ப்ரிப்பரேஷன்னா பெஸ்ட்டு. அந்த காலத்தில் நம்ம சித்தி வீட்டில் கல்யாணம், பெரியம்மா வீட்டில் கல்யாணம்னா 2 நாளைக்கு முன்னாடியே போயிருந்து முந்தின நாள் மாவிடிச்சு அதிரசம் சுட்டு முறுக்கு சுற்றி கொடுத்து அரிசி பெட்டி கொடுக்கறது ஒரு சந்தோஷம். இன்னைக்கு கூட பிறந்த அக்கா பிள்ளை கல்யாணம், அண்ணன் பிள்ளை கல்யாணம், ஐயோ வர்ற டைமே மண்டபத்துக்கு தான்.
நேரம் வருவாங்க. அதுவும் வரிசையில் நிற்க மாட்டாங்க. நான் முக்கியமான தாய் மாமல்ல குறுக்க ஏறுவாங்க, ஒரு மோதிரத்தை மாட்டுவாங்க, ஹாயின்னு ஒரு போட்டோ எடுப்பாங்க, சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு கார் எடுத்து போயிடுவாங்க. யார் தெரியுமா? அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தாய் மாமா, சித்தப்பா, நெருங்கிய உறவுகள். எங்கே போய்விட்டது சந்தோஷம்? எழுப்பதில் இல்லை, எழுப்பதில் இல்லை. கடமைக்கு வருகிறார்கள். இந்த உறவுகள் எல்லாம் கடமைக்கு உறவு கொள்ளுகிறார்கள். ஆனால் அன்றைக்கு அந்த உறவு இருந்துச்சு, இன்றைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு ரெடிமேட். அதுவும் பார்த்தீங்கன்னா சில பேர் வீட்டுக்கே வாங்கிட்டு மேலே போகும்போது வாங்கிடலாம். பொண்ணு மாப்பிள்ளை போகும்போதே காரை நிப்பாட்டி அரிசி பெட்டி வாங்கிட்டு போகிற மோசமான குடும்பங்களும் இருக்கத்தான் செய்யுது. சந்தோஷம் இல்லை குடும்பங்களில். அக்கா தங்கச்சிக்குள்ள ஒற்றுமை இல்லை. உட்கார்ந்து ஒற்றுமையாக செய்கிற அந்த சந்தோஷ நிகழ்வுகள் இல்லை. தங்கச்சிக்கு செஞ்சு அக்காளுக்கு பிடிக்கல, அக்காளுக்கு செஞ்சு தங்கச்சிக்கு பிடிக்கல, உனக்கு இப்படி எனக்கு இப்படி பாகுபாடுகள். ஆனால் அந்த தங்கச்சிமார்கள், இந்த அக்காமார் இருக்காங்க பாருங்க, மேக்டலின், மரியாள், இவர்களெல்லாம் சந்தோஷம் அடைந்தார்கள். ஏன் தெரியுமா? எங்கள் அப்பா எனக்கு 7 பிசாசை வரட்டினாரு. என் வாழ்க்கை எவ்வளவு சீரழிஞ்ச வாழ்க்கை, என் வாழ்க்கை எவ்வளவு மோசமான வாழ்க்கை, என்னை எங்கள் அப்பா குணமாக்கினார். அப்பாவுக்கு தைலம் பூசணும். ஒரு அலையிலையா சொல்லுங்க. சந்தோஷம். இதுதான் எழுப்புதல். இந்த திருச்சபையினுடைய ஸ்தோத்திர பண்டிகையில் யூனிஃபார்ம் எடுங்கன்னா சில பேர் எடுக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? நாங்கள் இதெல்லாம் கட்டுவோமா? இல்லை, நாம் எந்த நிலையில் வந்தோம் அதை பார்க்கணும். கர்த்தருக்காக, அதாவது தேவனுடைய சபையில் ஒருமித்து ஆண்டவரை ஆராதிப்பதில் ஒரு எழுப்புதல், சந்தோஷம் கொள்வதில் எழுப்புதல், நாம் சாட்சி சொல்லுவதில் எழுப்புதல். சபை சார்பாக ஒரு சாட்சி கூட்டம் வைக்கிறோம்னா சந்தோஷமாக சொல்லணும். கூடார பண்டிகையில் நம்ம ஏன் நடத்துகிறோம்? நம்முடைய கடந்த காலங்களை மறந்துடக்கூடாதுங்கிறது தான் கூடார பண்டிகை. நம்ம எந்த நிலையிலிருந்து வந்தோம் அதை நம்ம சாட்சி சொல்லணும். இவ்வளவு பலகீனத்தோடு அந்த சபைக்கு வந்தேன், இவ்வளவு தரித்திரத்தோடு அந்த சபைக்கு வந்தேன், இவ்வளவு வியாதியோடு அந்த சபைக்கு வந்தேன், ஏசப்பா இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை. என்னைய சொல்லாதீங்க, எந்த நபரை சொல்ல வேண்டாம், நான் விரும்பவே மாட்டேன். ஏசப்பா எனக்கு இந்த ஜீவனை தந்தார். அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. சந்தோஷம் தான் எழுப்புதல். இந்த ஸ்திரீகளுக்கு அவ்வளவு சந்தோஷங்க. நம்ம சபையில் சபை அங்கத்தினர்கள் ஒருத்தர் வீட்டில் கல்யாணமா நாம தான் முதல்ல போய் நிற்கணும். அதான் எழுப்புதல். இன்னைக்கு நம்ம திருச்சபை மக்களுக்கு கல்யாணம் நடக்குது, சபையில், சர்ச்சில் மேரேஜ், விசுவாசிகள் பூரா மண்டபத்தில் தான் பார்க்கிறேன், சபையில் பார்க்க முடியல. யார் வருவாங்க ஆலயத்துக்கு? நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் அந்நியர்கள், அவர்கள் ஆர்சி இந்துவாக இருப்பாங்க. அப்போ சர்ச் பிலீவர் நம்மெல்லாம் இருந்து ஆராதிக்கணும், நம்மெல்லாம் இருந்து வாழப்போகிற பிள்ளைங்களை வாழ்த்தணும். என்னைக்கு முழு சபை வருதோ அன்னைக்கு தான் எழுப்புதல். டார்வின் தாமஸ் வந்ததுனால, ஆல்வின் தாமஸ் வந்ததுனால, டார்வின் எபனேசர் வந்ததுனால சபையில் சவுண்டாக பாடுறது எழுப்புதல் அல்ல. நீங்கள் ஒருமனப்பட்டு என் குடும்ப சந்தோஷத்தில் நீங்கள் பங்கு பெறணும், உங்கள் குடும்ப சந்தோஷத்தில் நான் பங்கு பண்ணணும், உங்கள் துக்கத்தில் நான் பங்கு பெறணும், என் துக்கத்தில் நீங்கள் பங்கு பண்ணணும். அதான் ஆண்டவர் சொன்னார், அழுகிறவர்களோடு கூட அழுங்கள். இந்த அம்மா மாதிரி அளவு செய்தாங்க. இப்போ ஆண்டவருக்கு தைலம் பூசுறது அவ்வளோ சந்தோஷம். அதே வேளை இருட்டு, பயம், கல்லறைக்கு போனோம். அவர்கள் பயத்தோடும் சந்தோஷத்தோடு வந்தார்கள். அன்பார்ந்த தேவ மக்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் பயமுறுத்தலாம், உங்களுக்கு 1000 தேவைகள் இருக்கலாம், அநேக கடன்கள் இருக்கலாம். 7 நாள் அல்ல 8 நாள் வேலை பார்த்தா கூட உங்கள் கடன் அடையாத அளவுக்கு சூழ்நிலை இருக்கும். அதுக்காக 8 நாள் வேலை செய்யாத, 7 நாள் வேலை செய்யாத, கர்த்தரை மகிமையாய் ஆராதிக்க பழகுங்க. அதுதான் எழுப்புதல். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஓடிட்டா, சில நேரங்கள்லாம் சில புரோக்கர் மாதிரிலாம் நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க, வந்து போயிருக்கிறாங்க. சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒரு அலைன்ஸ் விஷயமா பார்க்க போனேன், சில நேரம் ஒரு லேண்டு விஷயமா போனேன். எதுவுமே அது சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கெடுத்துட்டு நீங்கள் எந்த பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் பண்ண போனாலும் அது நமக்கு சாட்சியாக அமையாது. ஏனென்றால் அது கர்த்தருடைய நாள், மனமகிழ்ச்சியினால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். இந்த ஸ்திரீகள் எழுப்புதலோடு வந்தார்கள். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற எழுப்புதல். ஆமென் சொல்லுங்க. அடுத்த ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 1 வசனத்தில் நாம் இங்கே ஒரு காரியத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 8:1. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துக்கம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமரியா தேசங்களில் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். அச்சீவ்மெண்ட், அடுத்த என்கவுண்டர் யாருக்கு? பேதுரு. ரோம் அரசாங்கம் பிளான் பண்ணிட்டு அடுத்து பேதுருவுக்கு தாண்டா, அடுத்து பேதுரு தலையை வெட்டணும் அப்படிங்கிற பிளான் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்து அப்போஸ்தலர்களை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டப்படுகிறது. சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று.
சபை துன்பம் அடைந்தது. சபையை பாழாக்கின சவுல் ஒரு பக்கம், சபையை பாழாக்கும் ரோம பேரரசு ஒரு பக்கம். ஒரு பக்கம் ஆதி திருச்சபைக்கு ரோமர்களால் என்ன வருகிறது? துன்பம் வருகிறது. இன்னொரு பக்கம் பாரம்பரியமிக்க யூதர்களால் துன்பம் வருகிறது. பெண்டிகாஸ்டல் சர்ச்சுக்கு ரெண்டு பக்கம் சபை இடிபடுகிறது. அன்பானவர்களே, சபை சோர்ந்து விடவில்லை, சபை எழுப்புதலை சந்தித்தது. ஆமென் சொல்லுங்களேன். சபைக்கு துன்பம் வரும்போதெல்லாம் சபை உடைஞ்சிரும், சபை அழிஞ்சிரும் மட்டும் நினைக்காங்க. ஏன்னா சபை தேவனுடையது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. சபையை ஒருபோது எந்த சத்ருவும் அடைக்க முடியாது, அதை ஒழிக்க முடியாது. ரஷ்ய தேசத்தில் கம்யூனிஸ்ட் நாடுகள், ரஷ்யா கம்யூனிஸ்ட் நாடுகள், ரஷ்யா, உகாண்டா, ருமேனியா, இப்படி பல்வேறு நாடுகள் கொண்டது சோவியத் யூனியன் என்கிற ஒரு பெரிய கட்டமைப்பில் இருந்துச்சு. அங்கே ஒரு சுவிசேஷ பிரதி போக முடியாது, ஒரு சுவிசேஷகன் போக முடியாது. எப்படி ரோம ராஜ்யத்தில் எரித்து கொலை செய்யப்பட்டார்களோ, சீன தேசத்தில் அநேகர் சித்திரவதை கொள்ளப்பட்டார்கள். ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் என்கிற தேவ மனிதனுடைய புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள், இல்லை யூடியூப்ல அடிச்சு பாருங்க. ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் அவர் பட்ட அவஸ்தைகள்லாம் சொல்ல முடியாத அவஸ்தைகள். அப்படிப்பட்ட அந்த கம்யூனிஸ்ட் தேசத்தை கர்த்தர் உடைத்தார். அல்லேலூயா. சோவியத் யூனியன் என்கிற ஒரு பெரிய கட்டமைப்பாக இருந்த நாடுகள் சிதறியது, எல்லாம் தனித்தனி மாநிலங்களாக பிரிந்தது. ஆண்டவருடைய கிருபையினால எந்த ரஷ்ய தேசத்தில் கம்யூனிஸ்டத்தை தோற்றுவித்தாரோ லெனின், அவர் கட்டினதான அவருடைய ஆபீஸ், கம்யூனிஸ்ட் ஆபீஸ் இன்னைக்கு பைபிளை பிரிண்ட் பண்ற ஆபீஸா மாறிட்டு, கரங்களை தட்டி வரலில சொல்லுவோம், இதுதான் எழுப்புதல். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுப்புதல். அவன் நினைச்சான் கிறிஸ்தவங்களை அழிச்சிட்டுன்னு, கிறிஸ்தவங்களை அழிக்கிறதுக்குன்னு ஆரம்பிக்கப்பட்ட ஆபீஸ்ல இன்னைக்கு பைபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. இன்னைக்கு எங்க நம்ம பைபிள் சென்டர்ல வந்து பாருங்க, ரஷ்யா பைபிள் நம்பர் 1, சீனா பைபிளுக்கு அடுத்து ரஷ்யா பைபிள். பேப்பர் அவ்வளோ குவாலிட்டியா இருக்கும், காஸ்ட்லி ரேட்டு, 1500 ரூபாய்க்கு மேலே. தரமான பைபிள் இன்னைக்கு ரஷ்யாவில் இருந்து நமக்கு வெளிவருகிறது. எனக்கு அன்பானவர்களே, எழுப்புதல். ஆண்டவர் இந்த தேசத்தில் எழுப்புதலை தருவார். இங்கே நடந்தது என்ன தெரியுமா? எல்லாரும் ஓடிட்டாங்க, அப்போஸ்தலர் தவிர. ஏனென்றால் அந்த காலிங், ஸ்பெஷல் காலிங், அப்போஸ்டல். அப்போஸ்டல் என்றால் அனுப்பப்பட்டவன், அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவன். அதுக்கு அர்த்தம் யாரால? தேவனால். தேவனுக்கு பதிலாக அனுப்பப்பட்டவன், தேவனால் அனுப்பப்பட்டவன், தேவனுடைய வேலைகளை செய்யும்படி அனுப்பப்பட்டவன். இந்த அப்போஸ்தலர்களை அசைக்க முடியலையா, மீதி எல்லாரும் ஓடிட்டாங்க. இப்போ ரோமர்கள் நினைச்சாங்க, ரைட் இந்த கிழவன் பேதுரு தான் இருக்கிறான், மீதி எல்லா சிஷ்யனும் ஓடிட்டான், ரைட் நம்ம சக்சஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, சிதறி போனவர்கள் என்ன செய்தார்களாம்? வாசிக்கலாம் 4வது வசனம், 8:4. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஐயா, தேவனுடைய திருச்சபையை சிதறடிக்க முடியாது. தேவனுடைய திருச்சபை ஒரு தேங்காய் அல்ல, இது ஒரு விதை பந்துக்கு சமமானது. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு தேங்காயை உடைச்சிங்கன்னா அது சிதறி போகும், அது விதையாகாது, அது முளைக்காது. அதே நேரம் ஒரு தக்காளி பழத்தை தூக்கி எறிங்க, அது சிதையும், 1000 விதைகள் முளைக்கும். கரங்களை தட்டி ஒரு அழியில சொல்லுங்க. அதே போலதான் தேவனுடைய சபை. தேவனுடைய சபையை அழிக்க நினைச்சவன் அழிந்ததாக வரலாறு உண்டு, ஆனால் தேவனுடைய சபை அழியாது. அல்லேலூயா. நம்முடைய சபை மட்டும் இல்லை, எந்த ஒரு சபை. அடிக்கடி நான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு பருவம் நிலைத்திருக்க வேண்டுமையானால் ஒரு செடியை நட்டுங்கள். தம்பி, ஒரு பருவம், ஒரு பருவத்துக்கு வரைக்கும் தக்காளி செடி, மிளகாய் செடி இருக்கும். ஒரு பருவம்னா ஒரு சீசன், 8 மாதம் இருக்கும். ஒரு தலைமுறை நிலைத்திருக்க வேண்டுமையானால் ஒரு மரத்தை நடுங்கள். ஒரு தலைமுறை இருக்கும். ஒரு தலைமுறைனா கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் ஒரு மரம் நிற்கும். ஆனால் தலைமுறை தலைமுறையாக இருக்கணும்னா சபையை கட்டி பாருங்க, தலைமுறை தலைமுறையாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய திருச்சபை. இன்னைக்கு டிஎல்சி சபை 200 ஆண்டுகள் இன்னைக்கு கொண்டாடப்படுகிறது. சிஎஸ்சி சபைகள் 75 ஆண்டுகள் கொண்டாடப்படுகிறது. நம்முடைய சபைகள் 35 ஆண்டுகள் கொண்டாடப்படுகிறது. இன்னும் தலைமுறை தலைமுறையாக சபை இருக்கும். நம்ம சேர்த்து வச்ச பொண்ணு இருக்காது, பொருள் இருக்காது, நாம் சேர்த்து வச்ச சொத்து சுகம் இருக்காது, டிவி பங்களா இருக்காது. ஆனால் எது இருக்கும் சொல்லுங்க? சபை இருக்கும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க.
சபையாகிய இந்த கட்டடம் இல்லை, சபையாகிய நாம் சதறி போனாலும் இருப்போம். அன்னைக்கு என்ன நினைச்சாங்கன்னா, ரோமர்கள் சபையை மூடியாச்சு ஹாய் அப்படின்னா. ஆனால் அதுக்கப்புறம் தான் பெரிய துன்பமே, சதறி போனவன் எல்லாரும் ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சான். அல்லேலூயா. திருப்பூர்லையும் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு சர்ச்சை மூடிட்டாங்க. அங்குள்ள RSS கும்பல்கள், அங்குள்ள கலெக்டர் சப்போர்ட்டோட சபையை மூடிட்டாங்க. அந்த சில பாஸ்டர்மாரெலாம் கொஞ்சம் வெகுண்டுருவாங்க, பயந்துருவாங்க. அந்த பாஸ்டர் பார்த்தா, சார் சர்ச்சு இதை மூடிட்டாங்க, ரைட் விடு, உங்கள் வீட்டில் இத்தனை மணிக்கு ஒரு 20 பேர் உங்கள் வீட்டில் கூடு, உங்கள் வீட்டில் 20 பேர், ஒரு 10 வீட்டில் கூட்டினாரு, முழு சபை வந்துருச்சு. இப்போ என்னென்னா, ராம்தாஸ் நகரில் ஒரு 10 வீட்டில் கூடின சபை 10 கொஞ்ச நாளில் 15 ஆயிட்டு. ஏஸ் நகரில் கூடின சபை 10-15 ஆயிட்டு. தாய் நகரில் கூடின சபை 10-20 ஆகுது. அப்படியே இன்னைக்கு திருப்பூரில் ஒரு சர்ச்சு பெரிய சர்ச் ஆயிட்டு. ஒரு சபையை மூடுனா மனுஷன் 10 சின்ன சின்ன சபையை உண்டாக்கிட்டார். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அதைத்தான் ஃபாதர் நம்ம ராஜசேகர் பாடுறார், உனக்கு விரோதமாய் எலும்பும் ஆயுதம் வாய்க்காதே வாய்க்காது. ஆமாம், சபைக்கு விரோதமா வாய்க்காது. இவன் அடிச்சு வரன்னா, இப்போ சிதறி போனவர்கள் எங்கும் சபையை ஸ்தாபித்தார்கள். அதில் ஒரு பர்டிகுலர் மனிதன் பிலிப்பு. இந்த பிலிப்பு சமாரியா என்கிற ஒரு சிட்டியை தேர்வு செய்து போகிறான். இந்த சமாரியா சிட்டிக்கு போகிறான். இவன் ஒரு சர்ச் பிளான்டர் அல்ல. இன்றைக்கி நான் நம்முடைய திருச்சபையில் ஊழியர்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். ஷேவா பாரத் ஊழியம் மூலமாய் சர்ச் பிளான்டிங் ட்ரைனிங் கொடுக்குறேன், சண்டே ஸ்கூல் ட்ரைனிங் கொடுக்குறேன், அடுத்து மியூசிக் கிளாஸ், இப்படி எல்லாமும் ட்ரைனிங் பண்ணுறோம், பைபிள் காலேஜ் செமினார்னு. ஆனால் இந்த பிலிப்புவுக்கு நோ ட்ரைனிங், எந்த பயிற்சியும் கொடுக்கப்படல. இவர் என்ன வேலை செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? பந்தி விசாரிப்புக்காரர். என்ன வேலை? சத்தமாக சொல்லுங்க. அந்த நாட்களில் எல்லாரும் ஒன்று போல உட்காந்து சாப்பிட்டாங்கல்ல. அப்போ சாப்பிட்டதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்துட்டு, எனக்கு கூட்டு குறையா குழம்பு குறையான்னு. கிரேக்கர்களுக்கும் யூதர்களுக்கும். எவனதான் ரட்சிக்கப்பட்டாலும் கடைசியில் அங்கே ஒரு இன பாகுபாடு வந்துருச்சு. எங்கால புறக்கணிக்கிறீங்க, உங்கால புறக்கணிக்கிறீங்க. பேதுரு பார்த்தா, இந்த ஆள் அந்த ஆள்னு என்கிட்ட வரக்கூடாது, திங்குறதெல்லாம் உங்களோட, எங்கள் வேலை பிரசங்கம் பண்ணுற வேலை. சரி, சாப்பாடு பரிமாறுறதுக்கு ஒரு 7 பேரை கமிட்டி எடுத்தாங்க. மூப்பர், எல்டர் கமிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த 7 பேரில் ஒரு ஆள் தான் பிலிப்பு. இவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஸ்டோர் கீப்பர். ஸ்டோரில் ஜாமனை வாங்கி போடணும், சப்ளை பண்ணணும், சமையல்காரன் சரக்கு எடுத்து கொடுக்கணும், பந்தி சாப்பிட்டீங்களா விசாரிக்கணும், காணுமா காணலையா கண்காணிக்கணும். இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஆனால் சபை சிதறடிக்கப்பட்ட போது இவன் சமாரியா பட்டணத்துக்கு வருகிறான். அங்கே பெரிய மந்திரவாதி ஒருத்தர் இருக்கிறான். அவன் எல்லாத்தையும் ஆட்டி அவன் கைக்குள்ள வச்சுட்டு இருக்கான். இப்போ அந்த பட்டணத்தில் வந்து இந்த பிலிப்பு ஜெபிக்கிறாரு. ஏசப்பா பேய்களெல்லாம் ஆட விடுறாரு. பிலிப்பை கண்ட பேய்கள் ஆடுது. அநேகரிலிருந்து அசுத்தாவியல் விடுதலையான ஆமாம் மந்திரவாதி யாரை கண்டு? பிலிப்பை கண்டு பிரமித்து நின்றான். எல்லாரையும் பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். வாசிக்கலாம் 8:9 வேகமாய். 8:9. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாயிருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். எல்லாரையும் பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். இவன்தான் தேவனுடைய பெரிய சக்தி என்று எண்ணி பெரியோர்கள் சிறியோர்கள் எல்லாரும் மதிப்பு கொடுத்தாங்களாம். ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா சீமோனும், அந்த சீமோனே ஒரு கட்டத்தில் மனம் திரும்பி மந்திரவித்த புத்தகத்தெல்லாம் எரிச்சிட்டு ஞானஸ்தானம் பெற்றுட்டு இப்போ பிலிப்பை கண்டு வாயில் சொல்லுவாங்கள்ல, வாயில் கையை வச்சிருக்கான். அப்படியே பார்க்குறான். பிலிப்பு செய்கிற அற்புதங்களை கண்டு மந்திரவாதி பிரமித்தான். கரங்களை தட்டி ஒரு அலையிலேயே சொல்லுவோம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களை, கர்த்தர் உங்களை கொண்டு இந்த தேசத்தை பிரமிக்க பண்ண போகிறார். ஆமென். உங்களை குறித்து பிரமிப்பார்கள். நம்புறீங்களா? தெய்வ கிருபையினால நான் சொல்றேன், கண்டிப்பா ஆண்டவர் செய்வார். எப்போது செய்வார்? நீ என்றைக்கு சமாரியா போறிய அன்னைக்கு தான் செய்வார். எருசலேமில் இருக்கிற வரைக்கும் நீ பந்தி விசாரிப்புக்காரன் தான். எருசலேமில் இருக்கிற வரைக்கும் நீ பாடகர் தான். இப்போ தம்பி பிரவீன் இருக்கிறாப்புல, மகேஷ் இருக்காப்புல, நெகமியா, நம்ம தாராபுரத்தில் ஊழியக்காரங்க தலைமை சபையில் அவங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் தான். ஆனால் அவர்கள் என்றைக்கு பணித்தளத்துக்கு போகிறாங்களோ அன்றைக்கு தான் ஆண்டவர் அங்களை கொண்டு வல்லமையாக பயன்படுத்துவார். இங்கே பயிற்சி எடுங்கள், மீண்டும் புறப்பட்டு போங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு எழுப்புதலை கொண்டு வருவார். இந்த பிலிப்புவை கொண்டு கர்த்தர் எழுப்புதல் கொடுத்தார். இந்த பிலிப்பு ஊழியத்துக்கு போ போ போ, எப்பவர் யாரும் கொடுக்கல.
பிலிப்பு நீ ஊழியத்துக்கு போ, உனக்கு மாசம் 2000 தாரேன். பேதுரு சொல்லல. பிலிப்பு நீ பேய வரட்டு, இப்படி ஜெபிக்கணும் அப்படி ஜெபிக்கணும் யாரும் சொல்லல. எழுப்புதல் அடைந்து போனான். இதைத்தான் தேசம் எதிர்பார்க்கிறது. அல்லேலூயா. இன்றைய சபைகள், இன்றைய உடனூழியர்கள், நான் இந்த கிராமத்துக்கு போகல, இந்த கிராமத்துக்கு வேணா போகிறேன், நான் இந்த ஊருக்கு போகல, அந்த ஊருக்கு வேணா போகிறேன், எனக்கு மாதம் எவ்வளோ தருவீங்க, வண்டி வாடகை, வண்டிக்கு பெட்ரோல் தருவீங்களா, வீட்டு வாடகை தருவீங்களா, சம்பளம் எவ்வளோ தருவீங்க, இத்தனை கொஸ்டினோட போகிறாங்க. ஆனால் பிலிப்பு எழுப்புதல் அடைந்து போனான். சுவிசேஷம் பிரபல்யம் ஆயிற்று. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிங்க, ஆண்டவரே இதே போல இன்றைய சபைகள் எழுப்புதல் அடையட்டும். ஆமென். ஐந்தாவதாக எழுப்புதலை குறித்து வேகமாய் பார்க்கலாம். நெகேமியாவின் புத்தகம் 8வது அதிகாரம். நெகேமியா 8 முடிச்சிடறேன் சீக்கிரம். நெகேமியாவின் புத்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். ஆமென். இப்போது எருசலேமின் அலங்கம் கட்டப்படுகிறது. கட்டப்பட்டு தேவனுடைய அலங்கத்தை பிரதிஷ்டை செய்கிற காலங்களில் வேத புத்தகத்தை கொண்டு வர சொல்லுகிறார்கள். நம்முடைய வீட்டில் ஆளு கொண்டு இருக்கிறது போல அக்காலத்தில் கிடையாது. அக்காலங்களில் தேவனுடைய ஆலயத்தில் பழைய புத்தகமாகிய தோரா நியாயப்பிரமாண புத்தகம் உண்டு. அதை எடுத்து வரும்படி சொல்லுகிறார்கள். இப்போது ஆசாரியனாகிய அங்கே வேதபாரகனாகிய எஸ்ரா அதை கொண்டு வருகிறான். எஸ்ரா அந்த வேத புத்தகத்தை வாசிக்கிறான். 3வது வசனத்தில் வாசிக்கலாம். அங்கே 4 வேதபாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். இப்படி ஒரு பிரசங்க பீடத்தை செய்கிறாங்க. அதன் மேல் நின்று வாசிக்கிறான். அவன் சொன்னதை அடுத்து அடுத்து சொல்லும்படி வரிசையாக லேவியர்களும் ஆசாரியர்களும் இடது பக்கமும் வலது பக்கமாய் மத்தியிலுமாய் நிற்கிறார்கள். அப்படி அவர்கள் சொல்லும்போது எல்லாரும் சூழ்ந்திருக்கும் போது எஸ்ரா வாசிக்கிறான். அங்கே வாசிக்கின்ற பொழுது 6வது வசனம். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுப்புதல் எப்படி வருகிறது? வேத புத்தகத்தை கொண்டு வர சொல்லுகிறார்கள். அந்த வேத புத்தகத்தை எஸ்ரா வாசிக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தார்களாம்? மறுமொழியாக ஆமேன் 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 என்று சொன்னார்கள். எதற்கு ஆமேன் சொன்னார்கள்? சொல்லுங்க, எதற்கு ஆமேன் என்று சொன்னார்கள்? நீ மேலாகாமல் கீழாவாய், அதுக்கு ஆமேன் சொன்னாங்களா? சொல்லுங்க. நீ வெளியிலும் வீதியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு வசனம் இருக்கு. அப்போது ஆமேன் சொன்னாங்களா? இல்ல. வாக்குத்தத்தத்தை எஸ்ரா சொல்லும் போது ஆமேன் ஆமேன் என்றார்கள். அதுதான் எழுப்புதல். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இன்னைக்கு ஏன் சபையில் ஆசீர்வாதங்கள் இல்லை? தேவனுடைய மனிதன் நாவிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகளும் ஆசீர்வாதமான ரேமா எழுப்புதலின் வார்த்தை, ஏவப்பட்ட வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை ஆசீர்வாதமாய் வரும்போது, அல்லது வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதமாய் வரும்போது ஆமேன் என்று சொல்ல பழகுங்க. அதுதான் எழுப்புதல். இன்னைக்கு என்னாச்சு? ஆமேன் சொல்லு, அல்லேலூயா சொல்லு, ஆமேன் சொல்லு. பிச்சை எடுத்த மாதிரி இருக்கு. ஏங்க, எனக்கு நீ ஆமேன் சொல்லி நான் சொல்லி சொல்ல உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அந்த வார்த்தை இந்த வருஷ வாக்குத்தத்தம், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகாபரிய பலனுமாய் இருக்கிறேன். இல்லையே, இன்னும் வரலையே. ஆமேன் சொல்லி பாருங்க, அவர் பலனாய் இருப்பார். அவர் பலனாய் இருப்பார். நீங்க யூடியூப்ல ஜேக்கப் கோஷி பாஸ்டருடைய வொர்ஷிப் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர்லாம் பார்க்குறீங்க. அவருடைய வொர்ஷிப்ல பாருங்க, அவர் சில வாக்குத்தத்தங்கள் சொல்லும்போது மைக் அலறும். ஆமேன், முழு சபை சேர்ந்து சொல்லுது. நம்ம சபையில சொல்லுன்னா நான் ஏன் சொல்லணும்? சொல்லாம போ நாசமா. நமக்கு என்ன? ஏன் வாக்குத்தத்தம் தேவனுடையது. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்போது ஆமென், ரிசீவ், பெற்றுக்கொள், ரிசீவ் பண்ணு. அதான் எழுப்புதல். இன்னைக்கு பாஸ்டர்மார் பூரா அல்லேலூயா சொல்லு, கையை தட்டு, ஆமென் சொல்லு. என்னைக்கு நீங்களா சொல்றீங்களோ அன்னைக்கு எழுப்புதல் ஆரம்பிக்கும். அன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆரம்பிக்கும். அதுதான் விஷயம். வாயை தரங்க சபையில.
எஸ்ரா வேதத்தை வாசித்தான். வாசிங்க மீண்டும். அவர்கள் ஆமேன் ஆமேன் என்று சொல்லி, அப்படின்னு என்ன அர்த்தம்? மீண்டும் மீண்டும் ரிசீவ் பண்றாங்க. ஆமேன் 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 ஆமேன். ஒரு தடவை அல்ல, நிறுத்துங்கிற வரைக்கும் ஆமேன் சொல்லணும். இன்னைக்கு ஒரு பெரிய வித்தியாசம். ஒரு காலத்தில் பெந்தகோஸ்து சபைகளில் ஆராதனை நடத்தும் போது ஆவியில நிரம்புவாங்க. ஆவியில நிரம்புனா சிலவர் முடிக்கவே மாட்டாங்க, அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பாங்க. பாஸ்டர் உள்ள இறங்கி தலையில கையை வச்சு தட்டுவார். எதுக்கு? நிறுத்து போதுமா மவளே, நான் கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணணும் பாரு. இன்னைக்கு ஆவியில நிரம்ப மாட்டேங்கி, இன்னைக்கு பாஸ்டர் உள்ள இறங்கி தலையில அடிக்காரு, பேசு பேசு பேசு. எழுப்புதல் தலைகளாய் மாறிவிட்டது. எழுப்புதல் இல்லை, பெந்தகோஸ்தே மார்க்கத்தில் எழுப்புதல் இல்லை. அந்நிய பாஷை பேசுன்னு சொல்றதுக்கு பேர் எழுப்புதல் அல்ல. உன்னை அறியாமல் வார்த்தை வரும்போது அந்நிய பாஷையில வரணும். அல்லேலூயா. ஆமா, உன்னை அறியாம ஆவியில தேவனுடைய வாக்குத்தத்தை வரும்போது ஆமேன் 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 சொல்லணும். நான் சில நேரம் பைபிள் படிக்கும்போது என்ன அறியாம சிரிச்சிருக்கேன். சில நேரம் பைபிள் படிக்கும்போது என்ன அறியாம அழுதுருக்கிறேன். சில நேரம் பைபிள் படிக்கும்போது சில மகத்துவமான வார்த்தை எனக்கு வெளிப்படாத புலப்படாத வார்த்தைக்கு ஒரு பதில் கிடைச்சதுன்னா பைபிள் எடுத்து முத்தம் முடிஞ்சிருக்கிறேன். ஏன் தெரியுமா? அதுதான் எழுப்புதல். அதுதான் எழுப்புதல். எழுப்புதல். இப்போ நான் வர்றேன், என் பேரன் தகல வர்றான், என் ஒய்ஃப் சொல்கிறேன், ஏங்க நம்ம பேரன் வரான், தூக்குங்க, கொஞ்சிங்க, ஒரு முத்தம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் தூக்கி கொஞ்சி முத்தம் கொடுக்குறதா எழுப்புதல்? என்ன செய்யணும்? சொல்லுங்கிற அவசியம் இல்லை. அவன் அழுகுச்சேட்டை பண்ணாலும் தூக்கி வச்சு நம்ம பிள்ளை கொஞ்சமா இல்லையா? அதுதான் எழுப்புதல். அதே போலதான் வேதத்தையும் வேத வசனத்தை நேசிக்கிறதா எழுப்புதல். எந்த பாஸ்டர் போதிச்சார்னா, எந்த பிரசங்க அவருடைய வார்த்தை பலிபீடத்திலிருந்து வருகிறது, ரிசீவ் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த ஜனங்கள் ரிசீவ் பண்ணாங்க. ஏமன் ஏமன் என்று சொல்லி என்ன செய்தார்களாம்? அவர்கள் முகங்குப்புற விழுந்து குனிந்து குனிந்து விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஒரு நாளாகிலும் தேவனுடைய வார்த்தை, மகிமையான வார்த்தை வரும்போது அல்லேலூயா, நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஏசப்பா தோத்திரம். ஒரு முத்தம் கொடுத்துருக்கீங்களா உங்க பைபிளுக்கு? ஏனென்றால் உங்களுக்கு இது ஒரு கதை புத்தகம் மாதிரி இருக்கு, ஜீவனுள்ள புத்தகம். ஆமேன். பிரசங்கம் ஒரு லெக்சரர் இல்லை, ஒரு சொற்பொழிவல்ல, இது தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசித்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். எஸ்ரா வாசித்தான். அடுத்து ஒரு எழுப்புதல் நடந்துச்சு. முடிக்க விரும்புகிறேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? மறுபடியும் அந்த வேதத்தினுடைய ஆழங்களை அவன் வாசித்து அர்த்தம் சொல்ல ஆரம்பிக்கிறான். முதல்ல வாசித்தான், வாக்குத்தத்தங்களை வாசிக்கும் போது ஆமேன் ஆமேன் என்றார்கள். இப்ப கடிந்து கொள்ளுதலின் சத்தியத்தை விளக்குகிறான், பாவம் செய்த காரியங்களை விளக்குறான். 8வது வசனத்துல, அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். அல்லேலூயா. இப்போ நியாயப்பிரமாணத்தில் எப்படி வாழணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் எப்படி வாழ்றீங்க? அந்நிய நுகத்தோடு இணைக்கப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் அந்நிய நுகத்தில் இணைக்கப்படுறீங்க. நீங்கள் சகோதரன்ட்ட வட்டி வாங்கக்கூடாதுன்னு நியாயப்பிரமாணம் சொல்லியிருக்கு. நீங்கள் வட்டி வாங்குறீங்க. இப்படி சில எவிடன்ஸ், சில விளக்கங்களை கொடுக்கிறான். சில விளக்கங்களை கொடுத்த போது என்ன நடந்துச்சான்? ஜனங்கள் எல்லோரும் அந்த வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால், பிரசங்கத்தில் அழுக வரணும். அல்லேலூயா. பிரசங்கத்தில் அழுக வரணும். உங்க பாவத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டினால் அழனுமே தவிர, என்ன பாஸ்டர் பேசிட்டார், உங்களை பேசாம நாங்க யாரை பேசுவோம்? பக்கத்து வீட்டாரங்களை கூப்பிட்டு பேசுவோம். ஆவியானவர் யாரை சீர்பருந்த பண்ணுகிறார்? ஆவியானவர் தான் நேசிக்கிறவர்களை தான் சீர்பருந்த பண்ணுவார். தம்முடைய சமூகத்துக்கு வர்றவங்களை குற்றங்களை உணர்த்துவார். குற்றம் என்று உணர்த்தப்பட்டால், நீங்கள் தவறான ஜீவியத்தில் செய்கிறீங்க, உங்கள் லைஃப் தவற போகுதுன்னு வசனமெல்லாம் உணர்த்தப்பட்ட அழுது மனம் திரும்புங்க. அதை விட்டுட்டு பாஸ்டர் சரியில்லை, பாஸ்டரை மாற்றணும், பாஸ்டர் பிரசங்கம் சரியில்லை சொல்றதுக்கு தகுதியில் அழுங்கள் அழுங்கள் அழுங்கள். பாவம் செய்த ஜனங்களெல்லாம் அழுதார்களாம். ஐயோ, அவர்கள் அழுகை நிறுத்த முடியல, அழுகை நிறுத்த முடியல. நான் சொன்னேன்ல, இன்னைக்கு டிவியில் சில மீடியாவிலெல்லாம் போடும்போது ஆல்டர் கால் ப்ரேயர் நடத்தும் போது 100ல் 1 1000ல் 1 அழுறத வீடியோ எடுத்து மாறி மாறி போடுறாங்க. ஆமாம், அழுறவங்க யாராவது இருக்காங்களான்னு தேடுறாங்க. ஆனால் எஸ்ரா காலத்தில் எல்லாரும் அழுதார்களாம். அல்லாதவன் யாரும் இல்லை, எல்லாரும் அழுதார்கள். தன் தன் நிலையை குறித்து அழுதார்கள். எஸ்ரா வேதத்தை வாசித்து விளக்கம் சொன்னபோது, ஐயோ, நாங்கள் அந்நிய நுகத்தில்
ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே, தசம பாகங்களை வஞ்சித்தோமே, அந்நிய நுகத்தில் இனம் புகுந்தோமே, ஐயோ நாங்கள் வட்டி என் சகோதரன் கையில் வாங்கினோமே, எங்களை மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே என்று அழுதார்கள். இந்த பாவ சுத்திகரிப்பு கடைசி கால சபையில என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் எழுப்புதல். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் எழுப்புதல். நாம் ஒரே சீருடை உடுத்து 12 கிடா அடித்து 20 கிடா அடித்து சாப்பிடுவது எழுப்புதல் அல்ல. நாம் பிரசங்க நேரத்தில் மனம் திரும்புறதா எழுப்புதல். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆகிலும் பிரசங்கத்தை முடிச்சுட்டு நான் கீழே இறங்கி வரும்போது அழுது, பாஸ்டர் இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார், நான் என்னுடைய இருமாப்பை விடுகிறேன், பாஸ்டர் என்னுடைய வைராக்கியத்தை விடுகிறேன், பாஸ்டர் என்னுடைய பிடிவாத குணங்களை விடுறேன், ஐயோ என்னுடைய தவறான பழக்கங்களை விடுறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்லக்கூடிய ஆத்துமாக்கள் ஒருத்தர் உண்டா? கிடையாது. ஒருவேளை தான் மனஸ்தாபப்பட்டு போறீங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் அழுதார்களாம். இஸ்ரவேல் புத்திரர் அழுதார்கள். முடிக்கிறேன். வாசிக்கும் போது அங்கே அழுத போது என்ன செய்தார்களாம்? திர்ஷதா எனப்பட்ட நெகேமியாவும் வேதபாரனாகிய எஸ்ரா எனும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அழுறவங்களை அள வேண்டாம், அள வேண்டாம், அள வேண்டாம் சொல்றதுக்கு 2 பேர் தேவைப்பட்டுச்சு. எந்த எஸ்ரா பிரசங்கத்தை கொடுத்தானோ அப்போ அந்த எஸ்ரா ஆல்டருக்கு உள்ளே இறங்குறான், ஜனங்கள் மத்தியில் இறங்குறான், நெகேமியா இறங்குறாங்க. 2 லீடர் சேர்ந்து, சரி அழாதீங்க அழாதீங்க, இது நம்முடைய டெடிகேஷன் டே, பண்டிகை நாள், இது நம்முடைய மகிழ்ச்சியான பண்டிகை நாள், எனவே அழ வேண்டாம், ப்ளீஸ் அழாதீங்க, போதும் போதும், அழுதது போதும், இது மகிழ்ச்சி நாள், நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து ஸ்வீட் கொடுத்து சந்தோஷமாய் கொண்டாட வேண்டிய நாள், ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்ப வேண்டிய நாள், இது பரிசுத்த நாள், நீங்கள் அழ வேண்டாம் என்று சொல்லுவதற்கு பலிபீடத்தை விட்டு இறங்கினார்கள். அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் எழுப்புதல். சபையில ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது, நானோ யாரோ ஒரு ப்ராபசி வருகிறது, பாவத்தை குறித்து அழணும். அழமாட்டேங்காங்களே, பாவம் செய்யறான், பாவம் செய்யறவனை நீ செய்யறது தப்புன்னு சொல்றான், அழமாட்டாங்க, எண்ணி அழ வைக்கிறான். தவறு செய்கிறவர்களை நேரிலும் சரி, வசனத்திலும் சரி, தீர்க்க தரிசனத்திலும் சரி உணர்த்த முடியாத காலத்தில் இருக்கிறோம். பிறகு எங்கே நம்ம எழுப்புதலை காண முடியும்? தவறு செய்யும் போது சில நேரங்கள் ஆவியானவரே பேசுவார் வசனத்தின் மூலமாய், அப்போ மனம் திரும்பிடணும். இல்லையா, திரும்பலையா, நேரில் பார்க்குறேன் தப்பை, கண்ணால் பார்க்குறேன், தம்பி தப்பு, மனம் திரும்பி சொன்னால் அன்னைக்காவது அழுது மனம் திரும்பணும். 2மே இல்லைன்னா எப்படி எழுப்புதலை காண முடியும்? கடைசியாக அந்த எஸ்ரா நெகேமியா சொல்லுகிறார்கள், எப்பா இது ஒரு எழுப்புதலின் அடையாளம் என்ன தெரியுமா? 10வது வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து, கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள், பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன், இருப்பதே உங்களுடைய பலன். அல்லேலூயா. கடைசியாக எழுப்புதல் எதிலே துவங்குகிறது? மகிழ்ச்சியா இருக்கிற காலங்களில் கொடுப்பது எழுப்புதல். நெகேமியா சொல்றான், பி ஹாப்பி டே. நாம் எல்லாரும் மன மகிழ்ச்சி நாளில் இருக்கிறோம். 52 நாள்ல அலங்கத்தை கட்டி முடித்து சந்தோஷமா இருக்கிறோம். அந்த காலத்துலலாம் ஒரு கல்யாணம் வருது, அக்கா தங்கச்சி என்ன, சில வீட்டில் குறமா பெரியாள் சொல்லி, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான், பாகப்பிரிவினையா சொத்து பிரச்சனை கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஏன் தெரியுமா? நம்ம வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்குது, புதுசாக ஒரு வெட்டு தீர்மானம் கொண்டு வரக்கூடாது, புதுசாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரக்கூடாது குடும்ப மன்றத்துக்குள்ள. இதெல்லாம் பிறகுதான் ரைட், பார்த்துக்கம்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. நாளைக்கு அண்ணனுக்கோ அக்காளுக்கோ கல்யாணம், தங்கச்சிக்காரு எனக்கு என்ன போடுவிய, இல்லை தங்கச்சி கல்யாணம் மூத்த அக்கா இவாளுக்கு இவ்வளோ போடுவிய, எனக்கு குறையா போட்டிய, ஐயோ நைட்டு அழுதுகிட்டு இருக்கு, தாலி கட்ட போகிற வரைக்கும் அழுதுகிட்டு இருக்கு. இல்லை, நம்ம குடும்பத்தில் கல்யாணம் ஆகட்டும், சபை பிரதிஷ்டை ஆகட்டும், கன்வென்ஷன் ஆகட்டும், எனி ஒன் செலிப்ரேஷன், எந்த ஒரு கொண்டாட்டமாக இருக்கட்டும், அந்த நாள் மகிழ்ச்சியாக இருந்து கர்த்தருக்கு கொடுங்க. கர்த்தருக்கு கொடுக்கும்போது எழுப்புதல் துவங்குகிறது. தேவனுடைய மனிதன் சொல்லுகிறான், இது மகிழ்ச்சியினால், நீங்கள் அழக்கூடாது, விசாரப்பட வேண்டாம். என்ன செய்யுங்க, நீங்கள் நல்லா புசித்து, நீங்கள் நல்லா குடித்து, நீங்கள் நல்லா சாப்பிட்டு இல்லாதவர்களுக்கு கொடுங்கள்னா. அல்லேலூயா. எழுப்புதல் எப்போது துவங்குகிறது?
நாம் ஆசிர்வதிக்கப்படும் போது, நாம் ஆசிர்வதிக்கப்பட்ட காலங்களில் சிறுமைப்பட்ட மக்களையும் சிறுமைப்பட்ட ஊழியங்களையும் அல்லது நம்முடைய திருச்சபையினுடைய மிஷனரிகளை நேசித்து கொடுக்கும்போது எழுப்புதல் வருகிறது. அல்லேலூயா. அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால சில சாட்சிகளை சொன்னேன். ஆண்டவருடைய கிருபையினால நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகளுடைய காணிக்கை தாராளமாய் இந்த திருச்சபை மெயின்டெனன்ஸ்க்கு காணும், என்னுடைய குடும்பத்திற்கு என்னுடைய சாப்பாட்டுக்கும் காணும். சரிங்களா? அடுத்து பிள்ளைங்க வர ஒருத்தன் உழைக்க ஆரம்பிக்கிறான், தாராளமாக போதும். ஆனால் எனக்கு இன்னும் நிறைய தேவை. ஏன் தெரியுமா? மிஷனரி பணித்தலங்கள் சேவூரில் இடம் வாங்கித்தாங்க. ஏன்னா 15 குடும்பம் வருது, கைதட்டி பாட முடியல. ஒவ்வொருத்தரையா ரகசியமாக ஜெபம் பண்ணி அனுப்பிட்டு இருக்கோம். ஒட்டுமொத்தமாக கைதட்டி பாட முடியல. 3 சென்ட் இடம் வாங்கி தாங்க பாஸ்டர், ஒரு 4 லட்சம் தாங்கன்னு தான் கேட்குறாங்க, முடியலை. இப்படி அநேக தேவைகளோடு இருக்கிறோம். எழுப்புதலின் பங்கு உங்களால் இயன்றதை ஆண்டவருக்கு என்று கொடுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிரதான கிருபையினால நாம் இந்த தேசத்தில் எழுப்புதலை காணப்போகிறோம். முதலாவதாக எழுப்புதல் கர்த்தருக்கு வேலை செய்ய தூண்டுகிறது. எழுப்புதல் கர்த்தருக்காய் யுத்தம் செய்ய தூண்டுகிறது. எழுப்புதல் மரண பயத்தை நீக்குகிறது. கல்லறைக்கு வரும் பயத்தை நீக்கி சந்தோஷத்தோடு வரச் செய்கிறது. எழுப்புதல் சுவிசேஷத்தை தீவிரப்படுத்துகிறது. எழுப்புதல் வேதத்தின் வழியாய் வருகிறது. அது கதற வைக்கிறது, அது கண்ணீர் விட வைக்கிறது. அது கதறி அவர்கள் அழுதார்களா? போதும் போதும், அழாதீங்கன்னு சொல்றவர்கள் அழுதாங்க. எழுப்புதல். ஆண்டவரே, பாவ உணர்வடைந்து சபை அலனாண்டவரே, பாவ உணர்வடைந்து சபை அலனாண்டவரே, எழுப்புதல் சபைக்கு கொடுக்கிறது. எழுப்புதல் மிஷனரிகளை தாங்குகிறது. ஆண்டவரே, எங்கள் திருச்சபையில் ஒரு மாபெரும் எழுப்புதலை கொடுப்பீராக.